எம்மாடி ராணி, நல்லா இருக்கியாத்தா? நல்லா இருக்கேன் அம்மாயி. ஏன் வந்தீங்க? நான் தான் இருங்கன்னு சொன்னேன்ல. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? தம்பி ஃபோன் போட்டு நான் அப்படி ஆஸ்பத்திரியில் இருக்கேன், ராணி மட்டும் ஒத்தையில் அங்கே தனியாக இருக்கும், மாசமாக வேற இருக்கு, மற்ற நேரமாக இருந்தால் கூட கூப்பிட மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தனியாக விட்டுட்டு இருக்க முடியாது, நீங்கள் வந்து கொஞ்சம் துணைக்கு இருந்தீங்கன்னா நான் அங்கே இருப்பேன், கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் நான் வராமல் இருக்க முடியுமா? உங்களுக்கு வேலை இருக்கும், அதுவும் இல்லாமல் நிரஞ்சனுக்கு சாப்பாடாக்கி கொடுக்கணும், வைக்கணும், அதெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வரணுமா? இங்கே வராத்தா, 1000 தான் சோறாக்கி கொடுக்கணும், அது இதுன்னு இருந்தாலும் உன்னையும் பார்க்கணுமில்ல. அதுவும் இல்லாமல் நான் சாப்பாடெல்லாம் சேர்த்து ஆக்கி வச்சுட்டு வந்துட்டேன். தம்பி காலையில் தண்ணி ஊற்றி கரைச்சி குடிச்சுக்கிறேன், நீங்கள் அக்காவோட போய் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதனால தான் நான் வந்தேன். அவனும் வாரேன்னா என்ன இங்கே காலையில் பஸ் இருக்காது, காலையில் 5 மணிக்கெல்லாம் டீ கடைக்கு போகணும், இல்லைன்னா கூட நான் வருவேன்னு சொன்னான். அதனால தான் சரியா நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ இருந்துட்டு வந்து. உங்களுக்கும் வேலை இருக்கும்ல அம்மாயி? ஆட வேலை கிடக்குது வேலை, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வேலை செஞ்சிடலாம். என்னைக்கு தான் வேலை இல்லாமல் இருந்திருக்குது? எல்லா நாளும் வேலை தான். அதுக்குன்னு இப்படி இந்த மாதிரி நேரத்தில் விட்டுவிட்டு இருப்பாங்களா யாராவது? எது இருக்கோ இல்லையோ இதுதான் முக்கியம். ஐயோ ஐயோ, சரி அம்மாயி வாங்க. ஏத்த வீட்டு அம்மாவுக்கு எப்படிமா இருக்கு? கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா ஆயிட்டாங்க. இப்போதான் எங்களுக்குமே மனசுக்கு நிம்மதியா இருக்கு அம்மாயி. எனக்குமே மாப்பிள்ளை சொல்லி தான் தெரிஞ்சுது, இல்லைன்னா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த அம்மா உன்னைய பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எனக்கே அம்புட்டு ஆசையாக இருந்துச்சு, பரவாயில்ல இவங்க கிட்ட பிள்ளைய நம்பி விட்டுட்டு போகிறோம், நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு. அதுக்குள்ளே அவங்களுக்கு இப்படின்னோடனே எனக்கே உசுரே இல்லை. சரி வாரதான் வாரம் ஒருட்டு அவங்களையும் பார்த்துருவோன்ட்டு தான் நான் கிளம்பி வந்ததே. அதுதான் அம்மாயி, கடவுள் ஏன்னா இப்படி நல்லவங்களை சோதிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அம்மானு இவங்க மேலதான் உயிரா இருந்தேன், அம்மாவை தான் எடுத்துக்கிட்டாங்க, இவங்களையும் எடுத்துக்குவாங்களோன்னு அம்புட்டு கஷ்டப்பட்டுட்டேன். என்னம்மா பண்ணுறது, அவங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். என் புள்ள போனதுக்கப்புறம் அம்மா அம்மானு நீ இந்த அம்மா மேலே உயிராக இருந்த, அவங்களும் ஏதோ ஆயிடுமோன்னு நினச்சி எனக்குமே பயம் வந்துருச்சு. இப்போ தான் நல்லா இருக்காங்கன்னு சொன்னோன்னே எனக்குமே உசுறு வந்துச்சு. சரியாத்தா, இந்த நேரத்துக்கு மேலெல்லாம் வெளியே நிற்கக்கூடாது, வா உள்ள வா. ஐயோ, வந்தவங்கள நானும் வெளியவே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க அம்மாயி வாங்க. யோ என்னாடியே? யோ, காலையில் பையன் உங்ககிட்ட ஆசையா அப்பான்னு பேச வரேன், வந்ததுக்கு மூஞ்சி முகரை நீட்டிக்கிட்டு இருக்க. ஏண்டி என்ன பார்த்தா நீ இழிச்சவன் மாதிரி இருக்கா? கல்யாண செலவு மொத்தத்தையும் என் தலையில ஏத்தணும்னு அப்பா நொப்பான்றேன், அதுக்கு நான் தலையாட்டிக்கிட்டு இருக்கணுமா? இங்கே பாரு, சம்பாதிக்கிறது நம்ம பிள்ளைக்கு தானே, வேற யாருக்கு நீ சம்பாதிக்கிற? அவனுக்கு செய்யாம வேற அவனுக்கு நீ செய்ய போற? உன்ன மாதிரி 4 பேர் இருக்கிறதுனால தாண்டி இவங்க எல்லாம் பேச்ச கேட்க மாட்டேங்கிறானுங்க. மற்ற நேரத்துல எல்லாம் சொல்ல வேண்டியது, பையன் என்னை அப்பான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறான், மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி கூப்பிட்றாங்க வைக்கிறாங்க, பார்க்கவே அம்பிட்டு ஆசையாக இருக்குது. எனக்குன்னு ஒன்று பிறந்திருக்கு பாரு, இப்படி அப்படின்னு புலம்ப வேண்டியது, ஆனால் புள்ள அப்பான்னு கூப்பிட்டான்னா கண்டுக்காமல் போக வேண்டியது. அன்னைக்கு தானே சொன்னேன், ஊரில் மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணுறான் வைக்கிறான், நம்ம பையன் நம்மளை ஏதாவது ஒன்று கண்டுக்கிறானா? யோ போயா வாயான்றான், எல்லாம் வாங்கிட்டு பழகினதுன்னு சொன்னேன். நானும் எங்கள் அம்மாவும் அதை இதுன்னு சொல்லி அவன் மனசை மாற்றி உன் அருமை பெருமையெல்லாம் பேசி கொஞ்ச நேரத்தில் உன்னை அப்பான்னு கூப்பிட்ற அளவு கொண்டு வந்தா மொத்தத்தையும் வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாலியை உடைச்ச கதையா? உன் கல்யாண செலவை என் தலையில் கட்டுறதுக்கு நீ நொப்பான்றியான்ட்டு போகிற. கொஞ்சமாவது உனக்கு அறிவு வேண்டாம்? என்னத்த சொல்ல, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. ஏ அப்பன் குப்பேன்ற பாசம் எல்லாம் மனசுல தானா வரணும், அடுத்தவங்க சொல்லி வரதில்ல. உங்ககிட்ட அவன் பேசி ஜெயிக்க முடியும்? என்னமோ பண்ணு, நாளை பின்ன பையனை அப்பானு கூப்பிடல குப்பானு கூப்பிடலன்னு ஏதாவது வந்து நீ சொன்ன அப்படியே கொமட்டிலே குத்தி போடுவேன். என்ன லவ்வர்ஸ் 2 பேரும் ராத்திரியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, லவ்வர்ஸா லவ்வர்ஸ். இதுகிட்ட அப்படியே பேசி தள்ளிட்டாலும், ஆமா இவகிட்ட அப்படியே பேசிட்டாலும் கிழிஞ்சிரும். ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, என்ன கல்யாணத்துக்கு துணியெல்லாம் எடுத்தாச்சா?
ஆமாண்டி பொண்ணை தான் நம்பிக்கிட்டு இருக்கணும் துணி எடுக்கிறதுக்கு. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? கல்யாணத்துக்கு துணி எடுக்கணும், எந்த கடைக்கு போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நீ 4 இடத்து பழிச்சவ, 4 இடத்துக்கு போனவ வந்தவ, உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு நான் இருந்தா உங்கள் மாமியார் கறியோட சண்டை போட்டுக்கிட்டு என்னமோ கோச்சுக்கிட்டு ஆத்தா வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டியாம்ல. நான் என்னக்கா வருஷம் 365 நாளுமாக்கா போகிறேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் போனேன். அதுவும் போன அன்னைக்கு கூட ஒரு ராத்திரி தான் வீட்டில் இருந்தேன். அடுத்த நாள் இந்த என் புருஷன் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். அதையும் வேற என் மாமியார் ஊர் முழுக்க தண்டோரம் அடிச்சிருச்சா. பார்க்குற எல்லாரும் கேட்குறாங்க, என்னமோ உன் மருமாவை கோச்சிட்டு போயிருச்சான். வந்தவங்க எல்லாம், ஏம்மா உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வருது? உன் மாமியார் பாவம் இல்லையா? அப்படி இப்படின்றாங்க. ஊரில் உள்ள மருமவெல்லாம் ஒன்னமா இருக்கணும்னு எல்லாரும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்னம்மா இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி என்ன இதா பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருச்சு. நானே சேலை துணி எடுக்கணும்னு தான் உடனே கூப்பிடுவோன்னு வீட்டுக்கு போனேன். உங்கள் மாமியார் தான் இப்படி சொன்னிச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடைக்கு போகணும்னு சொல்லி டவுனில் ஒரு பெரிய கடைக்கு போய் துணி எடுத்துகிட்டு வந்தோம். சரிக்கா எப்படியோ கல்யாணத்துக்கு பட்டு எடுத்துட்டீங்கல்ல, அது போதும். ஆமாம்மா, நான் தான் நீ வருவேன்னு பார்த்தேன். நீ தான் அங்கே பிஸி ஆகிட்ட. அப்புறம் என்ன பண்ணுறது? இல்லைக்கா, புரிஞ்சுக்கக்கா. சரி. என்ன கல்யாண வீடு பந்தல் போடணும் வைக்கணும், ஒன்றும் கண்டுக்காம இருக்கீங்களே. எல்லாம் நம்மளே கடந்துட்டு தான் செய்யணும். வீட்டில் ஆம்பளை இருந்து என்ன பிரோசனம்? இனி நான் தான் எல்லாம் நாளைக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆமா, நாமெல்லாம் ஒன்றும் செஞ்சதில்லை. இவங்க தான் இத்தனை நாளைக்கு அப்படியே வானவில்ல அப்படியே வளைச்சு முறுக்கி வச்சிருக்காங்க. ஆரம்பிச்சுட்டாங்கடா இவங்க பஞ்சாயத்தை ஒழிக்கிறதுக்கே. நம்ம தனியா சாப்பிடணும் போல இருக்கே. ஹலோ யாருங்க பேசுறீங்க? ஹலோ. ஐயோ, இந்த அம்மாயி சொன்னிச்சுன்ற காரணத்துக்காக நம்மளும் ஃபோன் போட்டு பேசலான்னு பார்த்தோம். இப்போ பேசினா பயமா இருக்குதே. இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியும் பழக்கம் இல்லை. ஹலோ யாருங்க? ஹலோ, ஏதோ ராங் நம்பர் போல இருக்கு. சரி பேசுவோம், என்ன பண்றது. கட் ஆயிடுச்சா? ஐயோ, நம்ம பேசலான்னு பார்த்தா போனுக்கே தாங்க மாட்டேங்குதா. ஏங்க மாமா வராரு, கேளுங்க. வெளிய மானம் கருக்கலா கிடக்குது, ஆனா ஒரு மழையும் காணோம். காத்தடிச்சு அப்படியே காத்து கொண்டு போயிருது. மழையே இல்லாம இனி வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியல. போ, இந்த வருஷம் அநியாய மழையே இல்ல. ஆமாண்ணே, வாங்க. என்னடா சாப்பிட்டீங்களா எல்லாரும்? உங்களை விட்டுட்டு என்னைக்குண்ணே நாங்க சாப்பிட்டு இருக்கோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே எப்பயும் சாப்பிடுவோம். கேளுங்க. அப்புறம் அண்ணன், நம்ம வாங்க சாப்பிடுவீங்க. என்னைக்கு நானே சோறு எடுத்து வைனாலும் அண்ணன் நட போட்டுக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு நான் கேட்காமயே சோறு எடுத்து வைக்கிறேன்ற. ஏன் நான் சாப்பாடே போட்டு தந்தது இல்லையோ? இப்பதானே வந்திருக்கேன், இன்னும் துணிய மாத்தல, கை கால் மொங்கலூல, அதுக்குள்ளயும் சாப்பாடா? வாரேன், எடுத்து வைப்போ. அட வாங்குங்க, வாங்க. கேரு, வாரேன்னு சொன்னா வருவேன், சும்மா என்கிட்ட இது பண்ணக்கூடாது. போ. வீட்டுல உக்காந்துக்கிட்டு நம்ம காசெல்லாம் அழிக்கணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த முட்டாளுக்கு புரியுதா? நம்ம மல்லிகா அவங்களுடைய குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு. அதனால ஒரு 10,000 ரூபாய் காசு இருந்தா போட்டு விட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அம்பிட்டு தானடா, பீரோல இருந்து எடுத்து போட்டு விட வேண்டியதானே, அதையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லன்னு 1000 இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணும்ல. பாரு, தேவைன்னா பீரோல எடுத்துக்கோங்க, சரியா? தேவைக்குதான் பீரோல இருக்கு. சாவி ஓன்ட்ட தானே இருக்கு, அதை ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு தான் நம்ம வீட்டுல இருக்காங்கன்னு சரி சோறு போடுறீங்க. இவங்க குடும்பத்துக்கும் சோறு போடணும்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவங்களோட தேவையை பாத்துக்க தெரியாதா? இங்க இருந்து காசு கொடுக்கணுமா? ஏய் என்ன பாருங்க, இப்போ உங்களுக்குன்னு பொண்டாட்டின்னு வந்தாச்சு. இத்தனை காலம் தான் உங்களை சுரண்டி தின்னுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமும் இப்படியே இருப்பாங்களோ? அநேகமா இவங்க உங்க கூட அன்பும் பாசத்துக்காகவும் இருக்கல, உங்ககிட்ட இருக்க காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை சுரண்டி திங்கணும்னு தான் இங்க வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனிமே யாரும் கேட்கறதுக்கு இல்ல, பயல்களும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு எண்ணம் இவங்களுக்கு போடுறோம். இவங்க குடும்பத்துக்கும் போடணும்னா என் பொண்டாட்டிக்கு காசு பணம், அதுவும் புருஷனோட காசு பணம் மேல எம்புட்டு ஒரு அக்கறை. நான் கூட நினைச்சேன் என்னடா இதுன்னு, ஒன்னும் நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சுல்ல. ஏய்
இது ஏன் பணம், நான் யாருக்கு கொடுக்கணுமோ யாருக்கு கொடுக்க வேணான்னு முடிவு பண்றது என்னோட உரிமை. இதுல நீ வந்து கலந்துக்க கூடாது, சரியா? இத்தனை நாள் வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைச்சு இந்த குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணவங்க இவங்க 2 பேரும். அப்படின்னும் போது அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. ஏங்க அதுக்குன்னு எத்தனை காலத்துக்கு இவங்களுக்கே வடிச்சு கொட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்? இவங்க என்ன சும்மா இது பண்றாங்க? இந்த வீட்டுல சோத்துக்கு தானே வேலை பார்க்கறாங்க. இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உனக்கு மரியாதைல சொல்லிட்டேன். யார பார்த்து நீ எதா பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரி கேவலமான ஜென்மம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ யாரு, எப்படியாப்பட்ட கேடி கேப் மாதிரின்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்கேன். ஒன்றும் தெரியாத எல்லாம் கிடையாது. உங்க அம்மா எப்படி சோத்துக்கே வழி இல்லாம இருந்தா, அதுக்கப்புறம் காசுக்கு ஆசைப்பட்டு உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. நீ மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கோ? ஒரு புள்ளைக்கு எதையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீ அனுபவிச்சுட்டு நீ போட்ட பழையப்பட்டதை கிழிஞ்சதை வந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து இது பண்ணதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி கேவலமான ஜென்மத்துக்கு முன்னாடி குடும்பத்துக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கிற இந்த பொண்ணு எவ்வளவோ மேல் தான், சரியா? இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு வார்த்தை நீ பேசுன உனக்கு மரியாதைல சொல்லிட்டேன். போடி உள்ள. 7 லட்சம் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ எங்க? இந்த குடும்பத்தை இத்தனை வருஷம் சண்டை சச்சரவு இல்லாம கட்டி காப்பாத்துனா அந்த பொண்ணு எங்க? அதை காலை கழுவி குடிச்சா கூட உனக்கெல்லாம் அறிவுன்றது வராது. இந்த குடும்பத்துல நீ ஒரு மூலையில கிடக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது முந்திரி கொட்டை மாதிரி ஏதோ பிரச்சனைகளை முந்திக்கிட்டு வந்த அப்புறம் அப்படியே துரத்தி விட்டுருவேன்னு சொல்லிட்டேன். போடி. என்னால எல்லாம் திருநாள இன்னைக்கு என்னடா வந்ததுமே சாப்பிடுங்கன்றான்னு நினைச்சேன். இவ்வளோ கேடியும் பின்னாடி தான் வச்சுக்கிட்டு தான் பேசி இருக்கிறாளா? ஏடா, ஒரு தேவைன்னா அதை எடுத்து கொடுக்க தெரியாதா? இந்த வீட்டுல நான் உழைக்கிறத விட உழைப்பு உன்னோட உழைப்பு தாண்டா அதிகம். வீட்டு வேலையை இந்த பொண்ணு செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்றதும், தோட்டத்து வேலையெல்லாம் பாக்குறது வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா என்கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. தேவையானதை நீயே எடுத்து கொடு. சும்மா இந்த மாதிரி சண்டை சச்சரவு வீட்டுல இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். ஏங்க, நான் என் குடும்பத்துக்கு கஷ்டம்னு சொல்லி காசு கொடுக்கணும்னு நினைச்சது தப்புங்க. வீட்டுக்கு ஒரு மருமக கூட்டிட்டு வந்தா குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இதுக்குதான் அப்பயே சொன்னேன் நம்ம தனியா போயிருவோம்னு. நீங்க தான் கேட்கவே இல்லை. ஹலோ ஹலோ, என்னடா இது? ஃபோன் பண்றாங்க, பேசியே தொலைய மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஹலோ. ஐயோ, பக்குன்னு இருக்கே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கட் பண்ணிடுவோம் நம்மளே. ஹலோ ஹலோ, யாருடா இது? ஃபோன் பண்ணுறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. எவனே தெரிய மாட்டேங்குதே. இன்னொரு தடவை ஃபோன் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துட்டு மாமாவை கூப்பிட்ற வேண்டிதான். பாவராணி என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏது பண்ணிட்டு இருக்குன்னு வேற தெரியல. ஃபோன் போட்டு பேசலாம், ஆனால் அம்மா வேற தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபோன் போட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனாலும் ஒரு நாளும் கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக விட்டுட்டு வந்ததே இல்லை. இன்னைக்கு தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்குன்னு வேற தெரியல. அவங்க அம்மா இருந்துச்சுன்னா நம்மளை கண்டுக்காது, இருந்தாலும் ஒரே யோசனையாக கிடக்கு. சரி, அதான் காலையில் விடிஞ்சிரும்ல, அப்போ போய் பார்த்துக்கிறது. எம்மாடி ஐயா, வந்துட்டீங்களா ஐயா? அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்லம்மா, முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இது கேள்விப்பட்டோன்னே ரொம்ப கஷ்டமா போச்சுங்க ஐயா. எனக்கே இன்னைக்கு சாயங்காலம் தான் தம்பி ஃபோன் போட்டு சொன்னா, அப்படி நாளைக்கு நானே வரணும்னு நினைச்சேன். நானே அங்க விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லம்மா. நான் இருக்கிறேன்னு சொன்னா அந்த கிளவி விடுறாளா? நீங்க வீட்டுக்கு போங்கன்னு ஒரே இது உடம்பு முடியாம போயிருன்னு. அதனாலதான் நான் வந்துட்டேன், இல்லைன்னா விட்டுட்டு வர ஆளே இல்லை. அப்புறம் என்னையா பண்றது? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அப்புறம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்குன்னு உடம்பு முடியாதோட கிடக்குறா, அவளை எப்படியா விட்டுட்டு வர முடியும்? அதான். சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பாடுலாம் கொடுத்து விட்டேனே. சாப்பிட்டுட்டு தாம்மா வந்தேன். சாப்பிட்டுட்டு அவங்களுக்குலாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தான் வந்தேன். இவங்களாம் என்ன பண்றாங்க? வந்தது குளுக்கோஸ்லாம் ஏற்றிருக்காங்க, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. இன்னும் நாளைக்கு 4:30க்கெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. அதனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கலாமா
அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இந்த மருந்து ஸ்மெல்லு பிடிக்க மாட்டேங்குது அம்மா. அதனால பார்த்து கூட்டிக்கிட்டு வந்துடணும்மா. சரியா சரியா, அதெல்லாம் அம்மா மனசுக்கு எதுவும் ஆகாது, நல்லபடியாக வந்துடுவாங்க பாருங்க. சரி ஐயா, நீங்கள் போங்க, போய் நல்லா தூங்கி எந்திரிங்க. கண்ணெல்லாம் கருவளையம் விழுந்து ஒரு மாதிரி இருக்கீங்க, ரொம்ப சோர்வாக இருக்கீங்க போல இருக்கு. பார்த்து போங்க. சரிம்மா. சரி சரி பாருங்க. ஏதாவது தேவைனாலும் கூப்பிடுங்கய்யா, இங்கே தான் இருக்கோம். சரிம்மா. சரி. ஐயா பாவம் அம்மாயி, அம்மா கொஞ்ச நேரம் இருக்க மாட்டாங்க, வெளியே எங்கேயும் போனாலும் 10 தடவை ஃபோன் பண்ணிடுவாங்க. என்னம்மா பண்ணுறது, கடவுள் எப்படியுமே சந்தோஷத்தையும் அள்ளி கொடுப்பான்னு சொல்ல முடியாது, கஷ்டத்தையும் கொடுப்பான். அந்த கஷ்டத்தில் தான் நம்ம ஒருத்த மேலே எவ்வளோ உயிர் வச்சுருக்கோன்றது தெரியும். ஒத்தையிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே விருப்பமே இல்லை. எங்கிட்ட பார்த்தாலும் அவன் நினப்பாவே தான் இருக்கு. எங்கேயாவது நின்றுக்கிட்டு யோ பொக்கவாய் மனுஷான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு இந்த வீடே அமைதியா இருக்கு, ஒரு சத்தமும் இல்லை. இந்த காலத்து பயல்களுக்கு 2 வாரத்தினாலே ஐயோ கத்துறாங்க. ஆனா வயசான காலத்துல அவ இல்லைன்னா எங்கடா நம்மளை சுத்தி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, இன்னைக்கு அந்த சத்தம் கேட்கவே இல்லை. வெள்ளத்தாயி, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தியே, முதல்ல குளிச்சியா? அப்படியே வந்து பெட்ல உட்காந்துருக்க, போ முதல்ல போய் குளி. வெள்ளத்தாயி, என்னடா இது, இப்பதான் இங்க இருந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. ஐயோ ஐயோ, என் பிரம்மையா, அவ இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான், திட்டியே சலிப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறீங்க? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணா பேசணும், அப்படி இல்லைன்னா ஃபோனே பண்ணக்கூடாது. வேணும்னே டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்களா மனுஷனை? அதுவும் பொண்ணுன்னு தெரிஞ்சு வேணும்னே ஃபோன் பண்றதா? ஐயோ, என்ன இப்படி திட்டுறா? என்னடா ஆள் இல்லாத வீட்டில் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுவோம் வைப்போன்னு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? இங்கே பாரு, நீ யாரு என்னன்னு தெரிஞ்சுது மவனே என்ன பண்ணுவேன்னு தெரியாது. யாருடா நீ? ஃபோன் பண்ணால் ஒரு வார்த்தை பேச முடியாது, அவ்வளோ திமிருன்னா எதுக்குடா ஃபோன் பண்ணுறீங்க? நெஞ்சில் தைரியம் இருந்தால் வாயை திறந்து பேசுறேன்னா உங்களுக்கு என்ன கிள்ளுக்கீரையா? ஹலோ டேய், நீ லைனில் தான் இருக்குன்னு தெரியுது, வாயை திறந்து பேசுடா. ஆத்தாடி, என்ன இந்த ராசாத்தி இப்படியெல்லாம் பேசுது? அன்னைக்கு பார்க்கும்போது பவ்யமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி பேசுது. ஏய், இதுக்கு மேல நீ ஃபோன் பண்ணுன அப்புறம் நான் யாரு என்னன்றது காட்ட வேண்டியது வரும். யாரு என்ன தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன், பைடா போன. ஐயோ, இந்த கிளவி பேச்ச கேட்டுக்கிட்டு நானும் ஆசையா இருக்கேன்னு சொல்லி ஃபோன் பண்ணதுக்கு இப்படியா? ஐயோ, தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன பண்ணிட்டு இருக்கா என்னன்னு ஒன்றும் தெரியலையே. சரி, காலையில தான் விடிஞ்சிரும்ல, அப்ப போய் பார்த்துக்கலாம். அந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ என்னவோ தெரியல. பக்கத்திலேயே இருந்தாரு, இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குது. மாமா சொல்லுதா, ஏத்தா இந்த நேரத்துல போன் அடிச்சிருக்க? மாமா, யாருன்னு தெரியல, ஒரு ராங் நம்பர்ல இருந்து ஒரு 4-5 வாட்டி போன் வந்துருச்சு மாமா. யாரு என்னன்னு தெரியல மாமா, ஃபோன் அட்டன் பண்ணா பேசவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறது நல்லது தானே, அதான் ஃபோன் போட்டு சொன்னேன். அப்படியா? நீ நம்பர் அனுப்பு, நான் யாரு என்னன்னு பாக்குறேன். இல்ல மாமா, நான் ஃபோன்லயே நல்லா திட்டிட்டேன், யாரு என்னன்னு தெரியல, அவன் வச்சுட்டான். மறுபடியும் அந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க மாமா. சரிம்மா, போன் எது வரட்டும், எனக்கு அனுப்பிவிடு, நான் பாத்துக்கிறேன். ஒத்தையில வீட்டுல புள்ள இருக்கும், நம்ம போன் போட்டு பேசலாம்னு நினைப்பு போல இருக்கு இவனுங்களுக்கு. அதுவும் இல்லாம நேரத்துக்கு குடிச்சுட்டு கிடப்பானுங்கல்ல, அதுல யாருக்காவது ராங் கால் போன் அடிப்போன்னு நினைப்பாங்க போல. நான் பாத்துக்கிறேன் அத்தா, நீ போன் வந்தா மட்டும் சொல்லு, அவனை பாரு, அவன் பரம்பரை மொத்தத்தையும் தோண்டி எடுத்து திட்டி போடுறேன்.